பேஷன் ஃப்ரூட்னா என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் ஃப்ரூட். ஸோ இது வந்து ஒரு டார்க் பர்பிள்ல இருக்கும், இல்லைனா எல்லோ ஆரஞ்ச் ரெட் ஸ்கின்ல வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு கோல்டன் கலர்ல தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பிரேசில்ல தாங்க இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு. இந்தியால இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா பால், ஜினஸ் நேம் பாத்தீங்கன்னா பாசிஃப்ளோரா. பேஷன்னா என்னங்க? ஸோ இதை ஏதுக்கு வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? பேஷன்னாலே நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப பேஷன் ஃப்ரூட்னு ஏன் இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பேஷன் ஃப்ளவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷனுடைய சிம்பிள் வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ரூட்டோடைய முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வைட்டமின் சி இருக்குது. ஸோ வைட்டமின் சினா என்னங்க? நம்மளுக்கு கோல்டு பிடிக்காம நல்ல பாதுகாக்கும். ஸோ வைட்டமின் சி யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து கோல் பிடிச்சிரும். ஸோ இதில் ஃபுல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் ஏங்கிறது ஒரு 8% தான் இருக்குது. ஸோ இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இதில் நிறைய ஃபைபர், அயன் அண்ட் மற்ற நியூட்ரியன்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபோலேட், அதாவது ஒரு அயனுடைய இது வந்து இதில் நிறையவே இருக்குது. இந்த ஹார்ட்டுக்கு, நரம்புக்கு, கிட்னிக்கு, மசிலுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பர்பான ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம்.